ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம இந்த சர்ச்சை தான் வந்து இன்றைக்கி வ்ளாக் பண்ண போகிறோம். எங்கள் ஊரில் வந்து இதை மாதா கோயில் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். இது வந்து இங்கிலீஷ் பேர் என்னென்னா அவர் லேடி ஆஃப் ஸ்னோஸ் பெசிலிக்கா சர்ச். எந்த ஊர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதான் டியூட்டி சீரீஸ் தூத்துக்குடி. ரைட்டு, சர்ச்சுக்குள்ளே வந்துட்டேன். ஸோ சர்ச்சை நான் காட்டட்டா? இதுதான் சர்ச்சோட என்ட்ரன்ஸு. பார்த்தீங்கன்னா காஃபர் சீலிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபில்லர் ஸ்லாப் மாதிரி காஃபர் ஸ்லாப் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி உள்ளே பார்த்தீங்கன்னா அங்கே தான் சர்ச்சோட கடவுள் ஸ்டாச்சுவாக அது அங்கே தான் இருக்குது. இங்கே இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று இருக்குது, என்னென்னா அந்த மாதா கோயிலோட மினியேச்சர் இங்கே இருக்குது. ஸோ இதுதான் ஆக்சுவலாக நான் இப்போ இருக்கிற இடம். இந்த சர்ச்சோட மினியேச்சர் தான் இது. இதுதான் காய்ஸ் சர்ச்சோடைய உள்ள இதுதான் சாமி சிலை. வெளியே பார்த்தோம்ல இந்த லேடி ஆஃப் ஸ்னோ, அவங்க வந்து இவங்க தான் ஜீசஸோட மம்மி. இவங்கள தான் கடவுளை ப்ரே பண்ணுறாங்க. நான் ஏன் அமைதியாக பேசுகிறேன்னா எல்லாருமே ப்ரே பண்ணிகிட்ருக்காங்க, அதனால தான். கடவுள் முன்னாடி மண்டி போட்டால் யார் முன்னாடி எழுந்து நிற்கலாங்க. இந்த சீலிங்லாம் செமையாக இருக்குது. ஸோ பேசிக்காக அப்படியே வெளியே வந்தால் இங்கே இன்னும் ஒரு கோயில் இருக்குது. ஸோ அதை போய் இப்போ நம்ம பார்க்கலாம். கிறிஸ்டின் ஹிந்து அப்படிலாம் பார்க்க மாட்டோம். மாதா கோயில் இங்கே வந்து கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவோம் அந்த ஃபெஸ்டிவல்லாம். ஸோ நான் இங்கே நிறைய டைம் வந்திருக்கேன், பட்டு ரெக்கார்ட் பண்ண இப்போ தான் வரேன். அதனால் எனக்கு கொஞ்சம் மாதிரி வியர்டாக இருக்குது. ஸோ நான் அந்த ஒரு கோயிலையும் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இங்கேயும் ப்ரே பண்ணிட்டு தான் இருக்காங்க, பட் ஸ்டில் உங்களுக்கு தூரத்துலேருந்து நான் காட்டுறேன். இதுதான் நான் சொன்ன அந்த சின்ன மாதா கோயில்னு வச்சுக்கலாமா. இங்கேயும் நாங்கள் வந்து ப்ரே பண்ணுவோம். அவ்வளோதாங்க கைஸ், இதுதான் சர்ச்சு. நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு காமிச்சிட்டேன் சர்ச்சை. அது இல்லாமல் இதுக்கு அடுத்து அங்கே என்ன காமிக்கிறேன்னு எனக்கு தெரில. எல்லாம் அமைதியாக ப்ரே பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் உட்காந்து விளாக் எடுத்துகிட்டு இருக்கிறது எனக்கே ஒரு மாதிரி வியர்டாக இருந்தது. ஸோ அதனால தான் இதுதான் சர்ச்சு. அண்ட் நான் இதுக்கப்புறம் கிறிஸ்டியானிட்டி பற்றி என்னோடய தாட்ஸை நான் சொல்லலான் இருக்கேன். கைஸ், இன்னும் க்ளோஸ்அப்பில் அந்த மாதா சிலையை பார்க்குறதுக்கு ஒரு இடம் இருக்குது. நான் இப்போ தான் நோட் பண்ணேன். ஸோ அது இங்கே உங்களுக்கு இப்போ காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதுதான் அந்த மாதா சிலை. ஸோ ரைட்டு, நான் இதெல்லாம் தான் இங்கே உள்ள விலாக். இதுதான் வந்து மாதா கோயில். ஸோ இதுக்கு அடுத்து நான் ஒரு ஸ்பாட் தேடணும் உட்காந்து என்னோடய தாட்ஸை சொல்கிறதுக்கு. ஏன்னா இதுக்கடுத்து இங்கே எங்கே உட்காந்து நான் பேச தெரில. எல்லா இடத்துலையும் ப்ரே பண்ணிட்டே இருக்காங்க, ஒரு இடமும் கிடைக்கல. வெளியே வந்து பார்த்தாலும் ப்ராப்பராக உட்காந்து பேசுகிற மாதிரி இடமே இல்லை இங்கே. பட்டு இந்த ஃப்ரேம் தான் நல்லா இருக்குது. இங்கே நான் எப்படி ட்ரைபாடும் நான் கொண்டு வரல. ஸோ எப்படி வச்சு எடுக்குன்னு தெரில. கேட்கலாம், என்னடா இவ்வளோ இடம் இருக்குது இடமே இல்லைன்ற அப்படின்னு. எல்லா இடத்துலையும் ஆள் உட்காந்துருக்காங்க. ப்ளஸ் என்னென்னா ப்ரைவசியாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பேசுகிறது மித்தவங்க கேட்டுகிட்டே இருக்காங்க. அது ஒரு மாதிரி காண்டாக இருக்குது. பார்க்குறேன் ஏதாவது இடம் இருக்கான்னு பார்க்கேன். சில நேரங்கள் கழித்து காய்ஸ், நான் வந்து ஒரு ஸ்பாட்டை பார்த்துட்டேன். அது கரெக்டாக அந்த சிலை இருந்தது, அதுக்கு நேராகவே ஒரு பெஞ்ச் போட்டிருக்காங்க. ஸோ இங்கே உட்காந்து நான் பேசிடலான் இருக்கேன். உள்ளே நிறைய பெஞ்ச் இருக்கா. ஸோ இதே மாதிரி வெளியவும் இருக்குது. இங்கே தான் நான் உட்காந்து பேச போகிறேன். இது வந்து ப்ரே பண்ண பெஞ்சுன்னு நினைக்கிறேன். நான் ப்ரே பண்ண போகிறதில்ல, பட் ஸ்டில் நீங்கள் உட்காந்து தான் பேச போகிறேன். அண்டு நான் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறது எல்லாமே வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ தான். அதை நான் டிஸ்க்ளைமராக சொல்லிடுறேன். எதனால் டிஸ்க்ளைமர்லாம் சொல்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, ரிலிஜியன் அப்படின்ற ஒன்று, கேஸ்ட்ன்ற ஒன்று, இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அந்த பர்சனை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. அவங்க உங்கள் ரிலிஜனையோ உங்கள் கேஸ்ட்டையோ ஏதாவது தப்பு சொன்னால் அவங்க மேலே நீங்கள் ஹேட் பண்ணிடுவீங்க. பிளைண்ட் ஹேட் மாதிரி தான். ஸோ அதனால தான் டிஸ்க்ளைமர்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இப்போது வந்து நான் அதை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறேன். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் வியூ கிறிஸ்டியானிட்டியை பற்றி நான் திங்க் பண்ணேன் அப்படின்னா எனக்கு தோன்றது என்னென்னா, அது ஒரு மாதிரி சில்லான ரிலிஜியன். ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, இந்த மதம் வந்து ஒரு மாதிரி ஜாலியான மதம்ன்றதான் எனக்கு ஃபஸ்ட் இம்ப்ரெஷனாக தோணுது.
அப்புறமா எனக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க கிறிஸ்டியன்ஸ். அவங்களுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஜாலியாக இருப்பாங்க. ரொம்ப ரிலீஜியஸாக போட்டு ரொம்ப அடிக்டடாக நான் பார்த்ததில்லை. சில பேர் இருக்காங்க ரொம்ப அடிக்டடாக இருப்பாங்க, ரிலீஜியஸாக ரொம்ப திங்க் பண்ணிட்டு. பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அப்படி நான் பார்த்ததில்லை. பிதாவே, இந்த வித்தியாசமான உலகத்தில் இருக்கும் விக்ரமின் பிதா மகனே, ப்ளீஸ் கம். ஸோ என்னோடய ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் என்னென்னா, இது ஒரு மாதிரி ஜாலியான ரிலிஜியனாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதுபோக என்னென்னா, இந்த ரிலிஜியன் வந்தனால எனக்கு பிடிச்ச ஒரு திங் அபவுட் ரிலிஜியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கல்ச்சர் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்டோரிஸ்லாம் வந்து இப்போ எப்படி சொல்ல, கிறிஸ்டியானிட்டி பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் அதான்ற கான்செப்ட் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த பாட்டு பாடணும்னு தோணுது தாத்தா. பொடிகொடே நமது நாட்டு போட்டது இந்த பொடியடா, மண்ட வரைக்கும் நெடியடா போட்டா தெரியாதடா தாத்தா தாத்தா பொடிகொடே. ஒரு கிறிஸ்மஸ் தாத்தான்னு ஒருத்தர் வந்து நம்மளுக்கு நம்ம நினச்சதெல்லாம் தராரு அப்படின்ற அந்த கான்செப்டே ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குல்ல. அது நடக்காது, அது வேறு விஷயம். பெரிய பசங்களாக இருந்தால் ஏடாகூடமாக நிறைய கேட்போம். பட் ஸ்டில் அவர் கொடுப்பாருன்ற அந்த ஒரு ஹோப்பே ஒரு மாதிரி நல்லா இருக்குல்ல. சின்ன பசங்களுக்குலாம் ஆக்சுவலாக ரொம்பவே பிடிக்கும். இப்போ வந்து நான் ஏன் ரிலீஜியஸ் பர்சன் இல்லை, ஒரு ரிலிஜியனை எடுத்துகிட்டு நான் ஏன் அதை ரொம்ப டீப்பாக போக மாட்டேறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிலிஜியன் எல்லாமே ஏதோ ஒரு மனுஷன் உருவாக்குனது தான். அதை நான் 100% பிலீவ் பண்ணுறேன். என்னை பொறுத்தவரை என்னென்னா, ரிலிஜியன் எல்லாமே மனுஷன் உருவாக்குனது. பட் எல்லாமே ஒரே கான்செப்டை வச்சு தான் உருவாகிருக்கு. அது என்னென்னா யூனிட்டி அண்டு மணி அடிக்குது பார்த்தீங்களா. ஸோ பேசிக்காக என்னென்னா அன்பை பரப்புங்க, அவ்வளோதான். பைபிளில் என்ன சொல்லியிருக்கு? பைபிளில் நிறைய சொல்லியிருக்கு. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? லவ் யுவர் எனிமீஸ் இல்லையா? ஆல்சோ எப்படி சொல்கிறது, இப்போது மனுஷன் இல்லை அப்படின்னா அந்த ரிலிஜியனே அழிஞ்சிரும்னு நான் நினைக்கிறேன். எப்படி சொல்கிறதுனா, இப்போது அடுத்த ஜென்ரேஷனுக்கு இப்போ என்ன ரிலிஜனாக இருக்கட்டும் அதை நம்ம சொல்லிக் கொடுக்கல அப்படின்னா அந்த ரிலிஜனே கண்டிப்பாக அழிஞ்சிரும். மனுஷன் மூலமாக தான் இது ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் மிஷனரி அப்படின்னு நிறைய இருக்குது. பிரெயின் டியூமர் வந்துருச்சு. காலில பிரெயின் டியூமர். நல்லா கேட்டுக்கணும், சிந்திச்சு பார்க்கணும். காலில பிரெயின் டியூமர், நாக்குல டிவி, கால் பாதத்துல ஈபி வந்துருச்சு. கால் பாதத்துல ஈபியா? அது எப்படிமா ஈபிலாம் வராது? அண்ட் இங்கே மதம் பரவுதில்ல, அங்கே தான் எனக்கு வந்து நிறையா எல்லா ரிலிஜன்லையும் எனக்கு கேட்டு வர்றது அங்கே தான் வருது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கிறிஸ்டியானிட்டி எடுத்துக்குவோம், அந்த ஃபாதர் அந்த பாஸ்டர் இருக்காங்களா, அவங்க மூலமாக தான் பரவும் கரெக்டாக. அங்கே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஃபாதர்னால் எப்படி சொல்கிறது, அந்த மிடில் மேன் சொல்லுவாங்கள்ல, கடவுளுக்கும் உங்களை நான் வந்து கடவுள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிலாம் வந்து பேசுவாங்கல்ல. இவங்க நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ராடாக தான் இருக்காங்க. உங்கடா ஃப்ராடு பசங்களான்னு அடிக்க வர்றாங்க. எப்படி சொல்கிறது, பீப்புள் வந்து ஒரு மதத்தை பிளைண்டாக நம்புகிறாங்க அப்படின்றதுக்காக அந்த பிலீஃபை வந்து யூஸ் பண்ணி காசாக மாற்றுறது, அந்த மாதிரி நிறைய பேர், நான் எல்லாரையும் சொல்ல மாட்டேன், பட் நிறைய பேர் அப்படி இருக்காங்க. அதனால தான் எனக்கு முக்கியமாக ரிலிஜியன் மேலோட நம்பிக்கையே போகுது. அவங்க டாக்டர்ஸ் தானே, வெறும் மனுஷங்க தானே. டாக்டர்களை விட கர்த்தர் ரொம்ப பெரியவர். எங்கு மருத்துவம் உங்களை கைவிடுகிறதோ அங்கு கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்களேன், ஒருத்தங்க அவங்க வேலை எதுவும் பார்க்காம லைக் அந்த கடவுள்கிட்ட உங்களை கூட்டு போகிறது தான் அவங்க வேலையாகவே வச்சு குழப்பம் நடத்துகிறாங்கன்னா சும்மாவை நடத்துவாங்க. தே மஸ்ட் ஹாவ் சம் ப்ராஃபிட், ரைட்? ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு காசு வருதோ, ஏதோ ஒரு அவங்களுக்கு ஏதோ ஒன்று கிடைக்கிது அது மூலமாக, அதனால தானே பண்ணுறாங்க. சேம் டெக்னிக் ஃபாலோயிங் திஸ் ஐடியா. கண்ட்ரோல். அண்ட் இப்போ நம்ம ஊர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போ எங்கள் ஊர் மோஸ்ட்லி தமிழ்நாடு, கேரளா, சவுத் சைட்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மோஸ்ட்லி இங்கே வந்து நிறையா சர்ச்சஸ் நீங்கள் நிறைய புதுசாக கெட்டுறது பார்க்கலாம். இதெல்லாம் வந்து சும்மா யார் கெட்டுவா, ஏதோ விதத்தில் ஃபண்டு வருது, ரைட்? ஸோ எப்படி சொல்கிறது, இது வந்து எதாச்சியாக நடக்கிறது இல்லை நான் சொல்கிறேன். லைக் பீப்புள் மூலமாக ரிலிஜியனை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக லைக் புதுசாக இந்த மாதிரி விதமாக ட்ரை பண்ணுறாங்க. இந்த இது எனக்கு பிடிக்கல. லைக் கடவுளில் வந்து மனுஷன் புஷ் பண்ணி தான் ரீச் பண்ணணுமா பீப்புளை, இந்த கான்செப்டே எனக்கு பிடிக்கல. அப்போதான் நம்ம கல்லா கட்ட முடியும், புரியுதா? மிட்டாய் அவங்களுக்கு கொடு, எனக்கு கொடுக்காது. வேர் இஸ் த ப்ரூஃப்? எப்படி வந்து லைக் கடவுள் இருக்கிறதுக்கான ப்ரூஃப் இருக்குது, அதை சொல்லிட்டு இவங்க பரப்புனாங்கன்னா எனக்கு ஓகேவாக தோணும். பட் சும்மா பீப்புளோட பிலீஃபை யூஸ் பண்ணி அவங்கள ஏமாற்றி இதுதான் கடவுள்னு அவங்கள ஏமாற்றி
கிட்டத்தட்ட ஏமாத்துறது தான். ஏன்னா ப்ரூஃப் இல்லைல்ல, அப்போ எப்படி இது ஏமாத்துறது தானே கணக்கு. இதுக்கெல்லாம் எங்கிருந்து பணம் வந்துச்சு? Where is the proof? அண்ட் என்னோட ஒன் ஆஃப் த க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து கிறிஸ்டின் தான். ஸோ அவன் வந்து என்கிட்ட நிறைய டைம் வந்து இந்த ரிலிஜனை புஷ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். ஸோ அதனால தான் ஆக்சுவலாக அந்த வீடியோ வந்து எனக்கு கண்டென்ட்டே கிடச்சிது. அவன் சொல்லோடனே தான் அவன் சொல்கிறது எல்லாமே எனக்கு உண்மையாக இருக்கிற மாதிரியே தோணுச்சு. அந்த புக்கில் அப்படி இருக்குடா, பைபிள் இவ்வளோ இருக்குது அப்படி இப்படின்னு நான் நடக்க போகிறதெல்லாம் சொல்லுவாங்க அப்படி இப்படின்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணுறப்ப தான் எனக்கு இந்த ரிலிஜனை பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே கிடச்சிது. அண்ட் இன்னொன்று நான் என்ன நோட் பண்ணேன்னா, லிட்ரலாக அவனுக்கு வந்து எப்படி சொல்கிறது, நான் வந்து ஆக்சுவலாக ஆர்கிடெக்ட்டு. ஸோ எனக்கு வந்து ஒரு ஒர்க்கை நான் எடுக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவனுக்கு வந்து லைக் ஸ்கில் இல்லைன்னா கூட அவனுக்கு ஈஸியாக ஒர்க்கு நிறைய எடுக்க முடியுது. ஏன்னா சர்ச்சு. ஸோ அதில் கிடைக்கிற நெட்வொர்க்கிங் வந்து அதில் ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குது. அண்ட் இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் தான். எப்படி சொல்கிறது, ஒரு ரிலிஜனால் நிறைய பேர் கனெக்ட் ஆகி அது மணியாக கன்வெர்ட் ஆகுது நேர்மையான வழியில் அப்படின்றப்ப எனக்கு நல்லா தான் தோணுச்சு. ஸோ ஓகே, இந்த ரிலிஜன் நல்லா இருக்கே அப்படின்னு நான் சர்ச் பண்ணுறப்ப தான் எனக்கு இதுலேயும் சில ஃபால்ட் இருக்குன்னு தோணுச்சு. அதை தான் நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள்லாம் சொந்தக்காரில் நிற்கிறவங்க, ஆனால் சொந்தக்காரனால் நிற்கிறவங்க. நான் நிறைய ரிலிஜனை பற்றி நான் லைக் டேட்டாஸ்லாம் எடுத்திருக்கேன். அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. பட் இந்த ரிலிஜன் வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, கன்வின்சிங்காக தெரிஞ்சுது. ஸோ அதனால தான் வேர்ல்டுலேயே அதிகமான பீப்புள் ஃபாலோ பண்ண ரிலிஜனாக இது இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். கிறிஸ்டியானிட்டி வந்து வேர்ல்ட்லேயே அதிகமான பீப்புள் ஃபாலோ பண்ணுற ரிலிஜன். ஏன்னா இது ரொம்ப கன்வின்சிங்காக ஒரு மாதிரி சிம்பிளாக நம்பகத்தன்மையாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். எல்லா ரிலிஜனுமே கதை தான், பட் ஸ்டில் இந்த கதை வந்து ஒரு மாதிரி சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஹிந்துவிசம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்கச்சக்க கதை உண்டு, ரொம்ப காம்ப்ளிகேட்டட். பட் இது வந்து ரொம்ப சிம்பிளான கதையாக ஒரு சின்ன பையன் கூட ஒரு மாதத்தில் இந்த ரிலிஜனை பற்றி கற்றுக்கலாம், அந்த மாதிரி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரி, இவ்வளோ சொல்கிறீங்க, எதுக்கு எங்கள் ரிலிஜனில் நீ என்ன ஃபால்ட்டு கண்டுபிடிச்ச அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இருக்குது. எல்லா ரிலிஜன்லேயும் ஒரே பேட்டர்ன் தான் ஃபார்ம் ஆகும். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு பாஸ்ட்டில் யாராவது இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட ஐடியாலஜி எடுத்து அப்படி கேரி பண்ணி இப்போ உள்ள பீப்புளெலாம் ஃபாலோ பண்ணுவாங்க. இதுதான் எல்லா ரிலிஜனோட பேட்டர்ன் இதுதான். முந்தி ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க நல்லவங்களாக இருந்தாங்க. ஸோ அவங்களோட வேல்யூஸ், அவங்க சொன்னதெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம இப்போ ஃபாலோ பண்ணுவோம். இதுதான் கான்செப்ட். அதாவது கடவுள் தானே மனுஷனை காப்பாற்றணும். இங்கே எப்படி இருக்குன்னா, இப்போ இந்த மதம் இல்லை அப்படின்னா அந்த கடவுள் அழிஞ்சிருவாங்க. ஸோ மனுஷன்தான் கடவுளை காப்பாற்றுற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் எனக்கு எந்த மதத்து மேலேயும் பெரிய இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஆல்சோ முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மதமுமே இப்போ ஒரு இடத்துக்கு போகுது, புதுசாக ஒரு மதம் வந்து ஒரு இடத்துல ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அங்கே கண்டிப்பாக ஏற்கனவே இருக்கிற ஒரு மதத்தை அழிச்சிட்டு தான் ஃபார்ம் ஆகுது. அது வந்து நான் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ஒரு ஆர்டிக்கிள் படித்த ஆன்லைனில் கோவா இன்க்யூசிஷன் நீங்கள் வந்து க்ரோமில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா வரும். அந்த ஒரு இன்சிடெண்ட் தான் நான் படித்தது. இது போக நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் வந்து நான் கோவா இன்க்யூசிஷனை பற்றி வேணால் அந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைக் மிஷனரிக்காக போர்ச்சுகீஸ்லேருந்து கோவா வந்து இறங்குறாங்க. ஓகேயா, யாருன்னா நம்ம ஊரில் ஃபேமஸான அந்த ஃபாதரா ப்ராஃபட்டா யாருன்னு தெரியல, ஃப்ரான்சிஸ் சேவியர்னு ஒருத்தர் இருப்பார்ல, அவர் தான் வந்து அந்த மிஷனரியோட ஹெட்டு. அவர் வந்து போர்ச்சுகல்லேருந்து கோவா வந்து இறங்குறாரு. ஸோ இறங்கி என்ன பண்ணுறாங்கன்னா, கல்ச்சுரல் ஜெனோசைடு தான். ஸோ நார்மலாக அவங்க பண்ணுற பேட்டர்ன் தான். ஃபஸ்ட்டு கடல் கடந்து வராங்கல்ல, ஸோ போர்ட் சிட்டி, அதாவது கடலை ஒட்டின ஊரை வந்து ஃபஸ்ட்டு பிடிப்பாங்க. அப்படி தான் கோவாவை வந்து பிடிச்சாங்க. ஸோ கோவாவில் வந்து அவங்களோட ரூலை கொண்டு வர ஆரம்பித்தாங்க. அண்டு இப்போ அந்த மக்கள் வந்து எதிர்ப்பாங்கல்ல, ஏன்னா இவனை வந்து வெளியால் தான் பார்ப்பாங்க. ஸோ வெளியால் பார்த்தா எங்கள் ஊரில் வந்து எங்களே அடிக்கிறியா அப்படின்ற மாதிரி, என் வீட்டில் வந்து என்னையே அடிக்கிறியான்னு சொல்லிட்டு எதிர்ப்பாங்கல்ல. அப்படின்றதுக்காக அவங்க வந்து என்ன பண்ணாங்க, ரிலிஜியனை வந்து கன்வெர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. எப்படி சொல்கிறது, அவங்க கன்வெர்ட் ஆகலை, லோக்கல் பீப்புள் வந்து ஹிந்துஸ் இருப்பாங்கள்ல, அவங்கள வந்து நீங்கள் கிறிஸ்டியானிட்டியை ஃபாலோ பண்ணணும், இல்லைனா செஞ்சிருவேன் அப்படின்லாம் மிரட்டி செஞ்சாங்க உட்காந்து. அதெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர கொடுமையாக இருக்கும். நீங்கள் வந்து இப்போ கிறிஸ்டியானிட்டி வந்து எனக்கு ரொம்ப அன்பான ரிலீஜனாக தெரியுது. பட் பாஸ்ட்டில் இந்தளவு கொடுமைப்படுத்தியிருக்காங்களா? நான் சொல்கிறது இந்த ஒரு கதை நீங்கள் கேட்டு பாருங்கள், இதுவே ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. இது போக நிறைய கதை அங்கெங்கன்னு எல்லா ஊர்லேயும் இருக்குது. ஆஃப்ரிக்காலலாம் இதோட கொடூரமாகவே இருக்குது. அப்படி என்ன பிறகு கொடுமையாக படுத்துனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது அங்கே என்னென்னா, நான் பார்த்த ஆர்டிக்கல் என்ன போட்டிருந்ததுன்னா, அங்கே வந்து துளசி மடம் இருக்கும்ல, லைக் ஹிந்துஸ் வந்து துளசி செடியை வச்சு சுற்றி சாமி கும்பிடுவாங்களா, அதெல்லாம் வந்து உடச்சி எல்லா வீட்லேயும் உடச்சிட்டாங்களாம், இருக்கவே கூடாதுன்னு. அது மட்டும் இல்லை, பல டெம்பிள்ஸை உடச்சிட்டு அங்கே சர்ச்சஸை வந்து அதுக்கு மேலேயே கட்டினாங்களாம். ஸோ தட் அடுத்த ஜென்ரேஷன் வரவங்க டெம்பிளுக்கு பதிலாக சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு. அதே மாதிரி அந்த ஹிந்துஸ்லாம் வந்து மந்திரம் சொல்கிறதுக்கு சான்ஸ்கிரிட் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அவங்களெல்லாம் வந்து சான்ஸ்கிரிட் யூஸ் பண்ணிங்கன்னா அவங்கள வந்து சிறை தண்டனை
ஏன்னா மந்திரத்தை வந்து சொல்கிறது நிப்பாட்டினா ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட வழிபாடே அழிஞ்சிரும்ல. அவங்க சொன்னால் நிப்பாட்டிடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்னேன்ல ஜெயிலில் போடுவாங்கன்னு, அங்கே கொடுக்குற தண்டனை தான் மிகப்பெரிய தண்டனையாக இருக்கும். என்ன தண்டனைன்னா, நான் ஆன்லைனில் பார்த்தேன்னா த ரேக்குன்னு ஒரு கான்செப்ட்டு. த ரேக் அப்படின்னு என்னென்னா, ஒரு வீலில் கட்டி ரொட்டேட் பண்ணிட்டே இருப்பாங்களாம் ஃபார் செவரல் வீக்ஸ். சில வாரங்களுக்கு உங்களை அந்த வீலில் கட்டி சுற்றிட்டே இருப்பாங்களாம். ஆட்டோமேட்டிக்காக எலும்புலாம் உடஞ்சி ஆள் காலியாயிருவாங்க. இது மட்டும் இல்லை, இன்னொன்று இருக்குது. வெரைட்டியாக போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் பார்த்தது வாட்டர் டார்ச்சர்னு. இது என்னென்னா, தலைகீழ கட்டி வச்சு தண்ணியை வந்து வாய்க்குள்ளே ஊற்றுவாங்களாம். தலைகீழ கட்டினா வாய்க்குள்ளே தண்ணி உள்ளே போகாதுல்ல, மூச்சு முட்டி அவ்வளோதான், ஆள் காலி. அதில் சில பேர் எப்படியும் தப்பிச்சிருவாங்கல்ல, சில பேர் ஏதாவது மூச்சு பிடிச்சி ஏதாவது ஒன்று தப்பிச்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள வந்து திருப்பி தலைகீழ கட்டி காலில் வந்து வெயிட்டான அயன் பாக்ஸை வந்து வச்சு தொங்க விட்ருவாங்களாம். அது வந்து அவங்க ஆள் காலியாகிற வரை தொங்க விட்டுட்டே இருப்பாங்களாம். அது ரொம்ப வெயிட்டுக்கு இழுத்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க மண்டையை போட்டுருவாங்க. இது வந்து அவங்க மந்திரம் சொன்னால் இந்த மாதிரி சின்ன பனிஷ்மெண்ட்டுக்கு, பெரிய பனிஷ்மெண்ட்லாம் இதோட பயங்கரமாக இருக்குது. எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, அவங்க என்ன பண்ணாங்க, லோக்கல் உமனை வந்து ரேப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நார்மலாக எல்லா கிங்கும் பண்ணுவாங்கல்ல ஹிஸ்ட்ரியில், இந்த மாதிரி கன்றாவியாக ரேப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து தடுப்பாங்கல்ல, எப்படி அவங்க லோக்கல் மென் வந்து தடுப்பாங்கல்ல, அவங்கள வந்து கெட்டி வச்சு அந்த ஊருக்கு முன்னாடி எரிச்சிருவாங்களாம். அதாவது எப்படின்னா, நான் என்னன்னாலும் பண்ணுவேன், நீ எதுவுமே கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஊர் கூட்டி கண்ணு முன்னாடி எரிப்பாங்களாம். அப்போனா தான் அந்த பயம் இருக்கும் அப்படின்னு. இல்லை லோக்கல் பீப்புளுக்கே பசங்க பிறந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக கிறிஸ்டியானிட்டி தான் ஃபாலோ பண்ணணும். இல்லை அப்படின்னா ஆள் காலி, அவங்களையும் கெட்டி வச்சு எரிச்சிருவாங்க. மொத்தத்தில் அடுத்த தலைமுறையே வந்து ஒரே மதத்தை ஃபாலோ பண்ணால் தான் போர்ச்சுகீஸோட ரூலை வந்து எதிர்க்க மாட்டாங்க அப்படின்ற மனநிலையில் அவங்க இது எல்லாமே பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க பிறக்கிற பசங்களுக்கு பேர் வைக்கிறது கூட ஹிந்து பேர் வைக்கக்கூடாது. தாமஸ், ஃபெர்னாண்டோ, வேறு டிசோசா, ஜார்ஜு, ஜோசஃபு, இந்த மாதிரி தான் பேர் வைக்கணும். ஏன்னா அப்போனா தான் வேறு ஆளாக அவங்களுக்கு ஃபீல் ஆகாது. போர்ச்சுகீஸும் இவங்களையும் ஒரே ஆளாக தோணும், எதிர்க்க மாட்டாங்க அப்படின்ற மனநிலையில் அவங்க இது எல்லாமே பண்ணாங்க. ஸோ இது எல்லாமே எதுக்கு பண்ணியிருக்காங்க, அவங்க கடவுளை பரப்பணும்னு தான் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பண்ணவன் கடவுளை ஃபாலோ பண்ணுறவனா இல்லைனா சாத்தானா, நீங்களே சொல்லுங்கள். இவ்வளோ கொடூரமாக ஒருத்தனை கொலை பண்ணுறான்னா அவன் ஹெல்லுக்கு போவானா ஹெவனுக்கு போவானா, நீங்களே கமெண்ட்டில் போட்டு விடுங்க. இதில் என்ன காமெடினா, இந்த ரிலிஜியனில் லைக் வேறு வர்ஷிப் பண்ணுறவங்க ஹெல்லுக்கு போவாங்க. அதாவது இந்த இலுமினாட்டி அப்படின்றாங்கல்ல, அதாவது சாத்தான் வர்ஷிப், இவங்கெல்லாம் வந்து கெட்டவங்க அப்படின்லாம் இருக்குது. ஆனால் இந்த ரிலிஜியனை ஃபாலோ பண்ணுறவனே இவ்வளோ கேடுகெட்டுத்தனம் பண்ணியிருக்கான். எதுக்கு பண்ணியிருக்கான், அதான் ஹைலைட். இந்த மதத்தை பரப்புறதுக்காக பண்ணியிருக்கான். ஓ கர்த்தரே. அண்டு இப்போது இந்த டெவில் வர்ஷிப்புன்றாங்கல்ல, ஸோ இதெல்லாம் வந்து இந்த கான்செப்ட்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி லிங்க் ஆகிறது வந்து குலதெய்வ வழிபாடுன்னு நம்ம ஹிந்துஸ் வந்து முந்தி ஃபாலோ பண்ணியிருக்கோம்ல, இதோட தான் மோஸ்ட்லி சிங்க் ஆகும். அதாவது உருவத்தை வழிபடுறதா இருக்கட்டும், அதாவது நெருப்பில் பலி கொடுக்குறதா இருக்கட்டும், ஆடை வெட்டுறது, இந்த மாதிரி உள்ளதெல்லாம் ஹிந்துஸை தான் அவங்க வந்து சாத்தான்னு சொல்கிறாங்க நான் நினைக்கிறேன். இல்லைனா மேபி இலுமினாட்டின்னு உண்மைக்குமே ஒரு கேங் இருக்கலாம். இலுமினாட்டினாலே ஒரு பெரிய கான்செப்ட் கைஸ். அதை பற்றி நான் தனியாக வீடியோ போடலான்னு நினச்சேன் முந்தி. இப்போ வந்து நான் தான் சில் கண்டென்ட்டாக போடலான்னு முடிவு எடுத்துட்டேன்ல, அதனால் நான் போடுறதை விட்டுட்டேன். இந்த வீடியோலேயே என்னை பற்றி எனக்கு தோணுதை நான் அப்போ சொல்லலாம்னு நினச்சேன்ல, அதை வேணால் லைட்டாக சொல்கிறேன். நான் இப்போ சொல்ல போகிறது எல்லாமே கான்ஸ்பிரசி தான், சீரியஸாலாம் எடுத்துக்காதீங்க, ஓகே? என்ன கான்செப்ட்னா, உலகத்தையே வந்து 13 ஃபேமிலி, 13 குடும்பம் தான் வந்து ரூல் பண்ணுதான். ஸோ இதுதான் அவங்கள தான் இலுமினாட்டி நம்ம சொல்கிறோம். ஸோ அது இலுமினாட்டிலாம் உண்மைக்குமே இருக்காங்களா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். சரி, இருந்துட்டு போட்டும். அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இங்கே தான் அவங்களோட கொடூரமான ஒரு மூஞ்சி வந்து நம்மளுக்கு தெரியுது. என்னென்னா, இலுமினாட்டின்றவங்க டெவில் பால் அப்படின்னு ஒரு டெவிலை வந்து வர்ஷிப் பண்ணுவாங்களாம். அது பண்ணுறது பிரச்சனை இல்லை. அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னா, சின்ன பசங்களை வந்து பலியிட்டு மனுஷங்களை சாப்பிட்டுட்டு இப்படிலாம் தான் வர்ஷிப் பண்ணுவாங்களாம். அண்ட் இதுக்கான ப்ரூஃப் வந்து எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் லைட்டாக நம்மளுக்கு தெரிய வருது. அதையுமே இப்போ ரிலீஸ் பண்ணாமல் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் ஆன்லைனில் இலுமினாட்டின்னு சர்ச் பண்ணிங்கன்னா எக்கச்சக்க தியரி சொல்லுவாங்க, அது இதுன்னு என்னெல்லாமோ சொல்லுவாங்க. நானும் சில தியரிலாம் வந்து எல்லாத்தையும் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். பயங்கரமாக சிங்க் ஆச்சு. எனக்கு எப்படின்னு தெரில. சிம்ப்சன்ஸ்னு ஒரு கார்ட்டூன் கைஸ், அந்த கார்ட்டூன் மட்டும் நீங்கள் பார்த்தினாலே என்னடா நடக்க போகிறதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி எல்லா கார்ட்டூனையும் எடுத்து வச்சுருக்காங்க. அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, என்ன கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னா, உலகத்தில் நடக்கிற மேஜர் டெசிஷன் அவங்க தான் எடுப்பாங்களாம். அண்ட் அவங்க தான் எல்லா வேலைக்கும் பின்னாடி செயல்படுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ணாந்துறையில் உள்பாவட
காணாம போனா கூட என்ன வந்து பிடிச்சி. இப்போது நான் வந்து ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கனால எனக்கு தெரிஞ்சது ஒரு சின்னதை நான் சொல்கிறேன். என்னென்னா ஃபஸ்ட்டு சுகர் வந்து கெடுதல் இல்லைன்னு சொன்னாங்க. இப்போது சுகர் வந்து டயபெட்டிஸ் வருதுன்றாங்க. இதெல்லாமே சொல்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் சொல்லி தான் நம்ம நம்புகிறோம். ஆனால் இந்த சயின்டிஸ்ட்டே அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா சுகர் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஃபேமிலியில் உள்ளவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டுருந்தாங்களாம். சுகர் கெடுதல்னு சொன்னால் எவனும் வாங்க மாட்டான்ல, அதனால் சொல்லாமல் அதுக்கப்புறம் எல்லாருக்கும் நோய் வந்து தெரிய வந்தோடனே அவங்க அந்த கம்பெனியெல்லாம் விற்றுட்டு ஓகே சொல்லிக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் தியரி இருக்குது. என்ன ரூட் எடுக்க செட்டிங் பண்ணி இட்டுன்னு வந்துக்கிறீங்களா? உலகத்தில் நடக்கிற எல்லா பிரச்சனை எல்லா நிகழ்வுக்கும் இவங்க தான் காரணன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா நம்மளுக்கு தெரிஞ்ச உலகம்னு ஒன்று இருக்குது, தெரியாத உலகம் இன்னொன்று இருக்குது கைஸ். கண்டிப்பாக இப்போ எப்படி சொல்கிறது, டார்க் வெப் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்கல்ல. டார்க் வெப்னால் நம்மளுக்கு தெரியவா போகுது, தெரியாது. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு தெரியாமே நிறைய இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதில் ஒன்று தான் இந்த இலுமினாட்டி. அங்க போய் சேர்ந்துட்டியா? 2 minutes I'll be in position. Okay. எப்படின்னா ஒரு மாதிரி ஹார்ட் அட்டாக் கன்லாம் உருவாக்கியிருக்காங்க. அதாவது ஒரு கன்னை வச்சு உங்களை பிடிக்காதவங்களை நீங்கள் சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுமோ, இந்த மாதிரிலாம் ஒரு டெக்னாலஜி வச்சுருக்காங்களாம். நம்மகிட்ட வந்து பப்ளிக்கிட்ட கொடுக்காம அவங்க மட்டும் மறைமுகமாக வச்சுருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது போக ஏரியா 51 என்னமோ ஏலியன்லாம் வச்சு விளாட்றாங்களாம். நான் தான் சொல்கிறேன்னு எதுவும் நினைக்காதீங்க. நீங்களே வந்து ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஆர்டிக்கல் இருக்குது, வீடியோஸே நிறைய பேர் போட்டிருக்காங்க. எப்படி திரும்ப கைஸ் இருக்குது, ஒரு மாதிரி ரேபிட் ஹோல் மாதிரி இருக்குது. அதை பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் தேட ஆரம்பிச்சிங்கன்னா போய்கிட்டே இருக்குது. அதனால தான் நான் வந்து என் மென்டல் பீஸ்க்காக வேண்டாண்டா தேடாத அப்படின்னு விட்டுட்டேன். ஏதோ கோட் லாங்குவேஜ் அப்படின்றாங்க, ஏதோ ட்ரையாங்கிள்லாம் காட்டுவாங்களாம், ட்ரையாங்கிள்லாம் அப்படி வச்சு காட்டுவாங்களாம். ஸோ 666 333 www.in இருக்குல்ல அந்த வெப்சைட்டே இவங்களோட அந்த சிம்பாலிசம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. என்னெல்லாமோ சொல்கிறாங்க, என்னன்னே புரியல. டாக்டர் பல்லு பிடிங்கி இதை உருவாக்குனது பார்த்தீங்கன்னா பவேரியா அப்படின்னு ஒரு கேங் வந்து உருவாக்கியிருக்காங்க போல். எவன் உருவாக்குனான்னா ஆடம்னு எவனோ ஒருத்தர் உருவாக்கியிருக்கானா, எனக்கு ரொம்ப டீட்டெயிலாக தெரில. பட் ஸ்டில் சர்ச்சை மூடே ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணலான் இருக்கேன். ஓகே கைஸ், எதில் விட்டேன்? இலுமினாட்டி. ஸோ பேசிக்காக என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணால் போட்டு தள்ளிடுவாங்களாம். என் உயிருக்கு தான் ஆச்சுன்னா அடுத்த நாளே உங்க வீட்டு முன்னாடி போலீஸ் நிற்கும். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் அப்படி தான் சொல்கிறாங்க. ஆன்லைன்லலாம் அப்படி தான் போட்டிருக்கு. அவங்க யாராவது எக்ஸ்போஸ் பண்ண பார்த்தாங்கன்னா போட்டு தள்ளிடுவாங்களாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சோட்டா பீம் இந்து இல்ல முஸ்லீம் தான். அண்ட் அலாவுதீன் முஸ்லீம் கிடையாது, ஆக்சுவலா ஒரு சைனீஸ். அது மட்டும் இல்லாம ஷின்சான் சாத்தான் அதாவது இலுமினாட்டியோட ஒரு பக்தனாகிட்டான்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதான். இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பா உங்களுக்கு 440 வாட்க்கு ஷாக் அடிச்சது மாதிரி தான் இருக்கும். சரி, உங்களுக்குலாம் ஒரு கேள்வி இருக்கலாம், எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ இது பண்ணுறாங்க, அவங்களோட அல்டிமேட் கோல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நியூ வேர்ல்டு ஆர்டர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வச்சு அவங்க வந்து ரன் பண்ணுறாங்களாம். என்னன்னே தெரில, என்னெல்லாமோ சொல்கிறாங்க. பட் ஆனால் என்னென்னா இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்க மட்டும் தான் முடியுது, நம்மளால் வேறு என்ன பண்ண முடியும். அதனால தான் நான் வந்து இதை பற்றி ரொம்ப யோசிக்கிறதே விட்டுட்டேன். இனிமே எல்லாம் அப்படித்தான், அதில் கொல் இனிமே அப்படி. ஒரு கட்டத்துக்கு மேலே போய் இப்போ அந்த நீட் இஷ்யூ நடந்ததில்ல, இதுக்கு காரணமே இலுமினாட்டி தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது எந்தளவு உண்மைலாம் தெரில. முதல்ல இது வந்து ஒரு கான்ஸ்பிரசி மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஓகே, நான் வந்து நீட்டை பற்றி இப்போது சொன்னேன்ல. ஸோ இப்போது அந்த இஷ்யூவை பற்றி நான் பேசிடலான் இருக்கேன். டெல்லியில் வந்து நீட்டுக்காக ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்கல்ல, ஸோ அதை பற்றி எனக்கு இந்த வீடியோவில் தான் திடீர்னு தோணுச்சு, சரி சொல்லிடலான்னு பார்க்குறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு இன்சிடெண்ட் நடக்குதுன்னா அதுக்கு பின்னாடி வந்து ஏதாவது ஒரு கதை இருக்கும், எதுக்காக நடக்குன்ற ரீசன் கண்டிப்பாக இருக்கும். இந்த ப்ரொட்டஸ்ட்கான ரீசன் வந்து எதுக்கு எல்லாம் நீட் வேண்டான்றாங்க அப்படின்றத வந்து A2D வந்து ஒரு வீடியோவில் போட்டிருந்தாரு. அது ரொம்ப டீட்டெயிலாக இருந்தது, நீங்கள் வேணால் அதை போய் பார்க்கலாம். பட் இந்த வீடியோலேயே அதுக்கான சம்மரி சொல்லணும் அப்படின்னா, நீட்டுன்றது என்னது, நேஷ்னல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு, கரெக்டாக? பட் இங்கே வந்து அது என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டாக போகாமல் ஒரு மாதிரி ரேங்க் பேஸ்டாக அந்த மாதிரி ஒரு ஓரியன்டேஷனில் போகிறனால தான் பீப்புளுக்கு வந்து நீட்டை வந்து பிடிக்கலன்னு நான் நினைக்கிறேன். அதனால் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக ஒரு நட்ஷெல்லில் நான் சொல்லி முடிக்க பார்க்குறேன். என்னென்னா இப்போது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எஜுகேஷன் ஸ்டைல் இருக்குது. CBSE இருக்குது, ஸ்டேட் போர்டு இருக்கா. ஸோ இதில் நீட்டுன்றது CBSE ஓரியன்டாக க்ரியேட் பண்ண ஒரு எக்ஸாம், என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு வச்சுக்கலாம். அப்படின்னா என்னென்னா நீட்டு வந்து CBSE படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக உருவாக்குன ஒரு எக்ஸாம். அந்தளவுக்கு ஒரு எஜுகேஷன் குவாலிட்டி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்னால தான் அந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். அப்போ என்ன ப்ரோ நீ CBSE அளவு நம்ம ஸ்டேட் எஜுகேஷன் வந்து ஸ்டாண்டர்டாக இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அதுதான் ரியாலிட்டி. CBSE நான் படிச்சிருந்தேன், அதுக்கு முன்னாடி நான் ஸ்டேட் போர்டும் படிச்சிருக்கேன். ஸோ எனக்கு ரெண்டோட டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸ்டேட் போர்டு வந்து மோர் ஆஃப்
லைக் நம்மளுக்கு வந்து மார்க்குக்காக நம்ம மக்கப் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். பட் சிபிஎஸ்சி நான் படித்த வரை நீங்கள் மக்கப்லாம் பண்ண முடியாது, புரிஞ்சு படிக்கிற மாதிரியான ஒரு கான்செப்டில் தான் அது ரன் ஆகுது. ஸோ இங்கே வந்து நம்மளோட லைக் ஆவரேஜ் தமிழ் இல்லைனா சவுத் இந்தியனோட நார்த் இந்தியனுக்கு வந்து நீட் கிளியர் பண்ணுறது ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா அவங்களோட சப்ஜெக்ட் ஸ்டாண்டர்ட் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவாக தான் இருக்குது. அவங்க வந்து கொஞ்சம் புரிஞ்சு படிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. நான் வந்து ஹிந்திக்காரங்க எல்லாமே நம்மளோட எஜுகேட்டட் நான் சொல்லலை. ஆவரேஜாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் தான் எஜுகேட்டட் தென் நார்த் இந்தியன். ஏன்னா அவங்க பாப்புலேஷன் அதிகம். நான் வந்து படித்தவங்களை கம்பேர் பண்ணுறப்ப நான் சொல்கிறேன். லெட்ஸே லைக் இப்போ ஒரு நார்த் இந்தியன் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதும் சவுத் இந்தியன் ப்ரிப்பேர் பண்ணுறதும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அன்லெஸ் அந்த சவுத் இந்தியன் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு சிபிஎஸ்சியோ இல்லைனா ஐசிஎஸ்சியோ சப்ஜெக்டில் படிச்சிருந்தா, அதனால அவங்களுக்கு வந்து கிராக் பண்ண ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நீட்டை வந்து இங்கே பேன் பண்ண நம்ம வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க எல்லா கவர்மெண்ட்டும். பட் அங்கே நடந்த ப்ரொட்டஸ்ட் வந்து பேன் நீட் கிடையாது, ஃபேர் நீட். அதாவது ஃபேர் நீட்னு என்ன சொல்ல வரேன்னா, அங்கே வந்து நீட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதுனால திருப்பி எக்ஸாம் எழுதுகிற மாதிரி வந்தது. அதுக்காக தான் அவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்களே தவிர பேன் நீட்டுன்னு கிடையாது. ஸோ இதுதான் அந்த இதோட கான்செப்ட். அதாவது நீட் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிட்டு ஸோ அந்த எஜுகேஷனல் மினிஸ்டர் வந்து ரிசைன் பண்ண வைக்கணும், பண்ண வச்சுட்டாங்க. ஸோ இதுக்காக நடந்த ப்ரொட்டஸ்ட் தான் நார்த் இந்தியாவில் நடந்தது. பட் அதை வந்து சவுத் இந்தியாவில் பேன் நீட்டுன்னு திருப்பி கொண்டு வர ஆரம்பிச்சிட்டோம். ஸ்டூடெண்ட் ப்ரொட்டஸ்ட் ஏன் ஒரு மாதிரி போலீஸ்க்கும் அவங்களுக்கும் சண்டை வர மாதிரிலாம் வந்தது காரணம் என்ன நான் பார்க்குறேன்னா, ஃபஸ்ட்டு அவங்க பண்ண தப்பான டெசிஷன் சிஜேபின்னு ஒரு பார்ட்டியை வந்து இன்க்ளூட் பண்ணது நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோட ஸ்டூடெண்ட் ப்ரொட்டஸ்ட்ன்றது பொலிட்டிக்கல் ப்ரொட்டஸ்ட்டாக மாறினதே இந்த சிஜேபி வந்தனால தான். நான் இப்பயும் சொல்கிறேன், எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் மக்கள் மேலே அக்கௌண்டபிலிட்டியே கிடையாது. அவங்களுக்கு அவங்க பொலிட்டிக்கல் பார்ட்டி ரூலுக்கு வரணும், அவங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு பவர் கிடைக்கணும், அது ஒன்று தான். ஸோ அந்த பார்ட்டி வந்தது. அதுக்கப்புறம் காங்கிரஸ் வந்தது, ஒவ்வொருத்தராக சேர ஆரம்பித்தாங்க, வேறு இஷ்யூவெல்லாம் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட்டு, காஷ்மீரில் நடந்த பிரச்சனை, இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாத ப்ரொட்டஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து ஸ்டூடெண்ட்ஸ் தலையில் கட்டிட்டாங்க. இதனால என்ன ஆகிட்டு, போலீஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பிரச்சனை வரல, போலீஸ்க்கும் அங்கே உள்ள மாவோயிஸ்ட் இருக்காங்கல்ல, மாவோயிஸ்ட் அப்படின்னா எப்படி சொல்கிறது, அங்கே இங்கேன்னு இந்த மாதிரி தூண்டி விட்டு ஒரு கவர்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஃபார்ம் ஆகிற ஒரு அசோசியேஷன், சரியா? இந்த மாதிரி எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸோட கவரப்பில் பண்ணனால தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் போலீஸ்க்கும் ப்ரொட்டஸ்ட்டு அப்படி ஒரு மாதிரி சண்டையாக முடிஞ்சுது. இதில் இன்னொன்று ஒரு காமெடி என்னென்னா, பிஜேபிக்கு வேற பயம், இந்த மாதிரி எஜுகேஷன் மினிஸ்டர் ரிசைன் பண்ண வைக்கிற மாதிரி அடுத்தடுத்து ஏதாவது ப்ரொட்டஸ்ட் பண்ணி பிஎம்ஐ ரிசைன் பண்ணி வச்சுருவாங்களோன்னு அவங்களுக்கு வேற ஒரு பயம். ஜெய் காளி ஜெய். புஷ்பாஞ்சலி முடிஞ்சு கொடுத்தோ, நல்ல கோஆபரேட் பண்ணேன். இதுலயும் நீங்க நினைச்சது நடக்கலைனா புஷ்ப மஞ்சனம்னு ஒண்ணு இருக்கு, அதுவும் பாருங்க, அதுதான் புஷ்ப மஞ்சனம். இந்த ஆணி படிக்கையில நீங்க குப்பரைக்க படுத்திட்டேன்னா இந்த பக்தாலா உங்க மேல பக்தியோட தடன்னு ஓடுவா. நிறைய பேருக்கு இது என்ன மேட்ருன்னே தெரில. லைக் இப்போ எனக்குமே அப்படிதான். எனக்கு இன்ஸ்டாவில் ஸ்டோரிலாம் வைக்கிறத பார்த்துட்டு என்ன பிரச்சனைன்னு சொல்லி தொலைங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. சொல்லி தொலைங்கடா மங்குனி பயல்களா. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸில் எல்லாவனும் இதுதான் ஒன் டைம் போட்டு தாக்குன்னு பிஜேபி அடிக்கிறேன்ற பேரில் சும்மா ஸ்டோரியாக வச்சு தள்ளிட்டாங்க. லைக் சிஜேபியை சப்போர்ட் பண்ணி. நான் வந்து என்ன சொல்கிறதுனா, இது ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொட்டஸ்ட்டு, அதுலேருந்து பொலிட்டிக்ஸாக மாறி போகுது. ஸோ அதுவே இங்கே தப்பு தான். அதை என்ன நடக்குன்னே தெரியாமல் சும்மா ஸ்டோரி வச்சு ஒரு அட்டென்ஷனுக்காக எல்லாருமே மித்தவெல்லாம் நம்மளை வந்து கூலாக பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஸ்டோரி வச்சுட்டு இருந்தாங்க. சரி, இந்த எமோஷன்ல ஒரு ரீல் போட்டுடு, கொஞ்சம் கண் கலங்கி பேசு, ஏன்னா எமோஷன் தான் பெரிய ப்ரமோஷன். பட் இங்கே ரியலாக அங்கே என்ன இஷ்யூ நடக்குது, ஸோ என்ன பிரச்சனைனால இது வந்து ஒரு கலவரமாக மாறுது, இதையும் தெரிஞ்சுட்டு அதையும் ஷேர் பண்ணாங்கன்னா நல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம வந்து இங்கே ஏதாவது ஒரு ட்ரெண்டில் போகிற மாதிரி தான் இந்த ப்ரொட்டஸ்டையும் பார்த்தோம். சும்மா ஏதாவது ஒன்று ஸ்டோரி வைக்கணுமே, ஷேர் பண்ணணுமே அப்படின்றதுக்காக வைக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து ஒரு எமோஷன், ஸ்டூடெண்ட்டோட எமோஷன். அதில் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியில் ஆடுறாங்கல்ல, இதெல்லாம் வந்து தப்புன்னு நம்ம சேர்த்து சொல்லணும். ஏன்னா இங்கே வந்து ஒரு மாதிரி ஈஸியாக ஸ்டூடெண்ட்ஸை வந்து கல்லிபிளாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. லைக் கல்லிபிள் இந்த சென்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு சும்மா ஒரு சீனியர் ஆக்டர்லாம் வச்சுட்டு ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு எதிராக பேசி இதுதான் ஒன் டைம் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியை வந்து பவர்லேருந்து தூக்குறதுக்குன்னு புஷ் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் பிஜேபியெல்லாம் சொல்லலை, நான் வந்து நான் தமிழ்நாட்டில் நடந்ததை சொல்கிறேன். சும்மா ஆக்டர்லாம் கூப்பிட்டு வந்து டிவிகேக்கு எதிராக லைக் ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நீட்டு இஷ்யூ என்னடா, அதுக்கும் டிவிகேக்கும் என்னடா சம்மந்தன்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது. சாதியா மதமா மொழியா இனமா நிலமா அவங்கள பிரி, சண்டைய மூட்டி விடு, மக்கள் அடிச்சுக்கிட்டு சாகட்டும்,
கண்ட்ரோல் டெமோக்ரஸியை கொண்டு வா. இந்த டிஎம்கே காரங்களுக்கு என்னன்னே தெரியல, இந்த ஸ்டூடெண்ட்ஸை வச்சு இப்படி ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஏமாற்றி அவங்கள வந்து மேனிப்புலேட் பண்ணி இப்படி கவர்மெண்ட்டை பிடிக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, இந்த பொழப்புக்கு நீங்கள் வந்து வேறு ஏதாவது பண்ணலாம். அதுக்கு பேர் பிச்சை. இது பேர் தான் பிச்சையா? ஏன்னா இவங்க ஃபுல்லாகவே ஆக்டரை வச்சு ஒரு மாதிரி மக்களை ஏமாத்துறதுல தான் இருக்காங்க. ஒரு ஆக்ட்ரஸ் கூட இடையில மாட்டினாங்கல்ல, அதாவது நீட்டு ப்ரொட்டஸ்ட்டுக்கும் வர்றது, நீட்டுக்கான ஆட்லேயே நடிக்கிறது. இந்த ஜெனரேஷனை பார்க்கும்போது ரொம்ப 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 பெருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பெருமையா இருக்கு. சில நாட்களுக்கு முன்னாடி டெல்லியில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அடிபட்டப்போ ஒரு தாயா எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா எனக்கு ஒரு குழந்தை இருக்கா. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல முடியலன்னு பரவாயில்ல, இந்தியாலேயே நீட்ல நம்பர் 1 ரிசல்ட்ஸ் கொடுக்குற. ஸோ மொத்தத்தில் ஆக்டர்னா என்ன, நடிக்கிறவங்க. அவங்கள வச்சு பேச வைக்கிறாங்க அப்படின்னாலே அவங்க நடிக்க தானே செய்வாங்க. இல்ல உதயநிதி ஸ்டாலின் மட்டும் அதை படிச்சுட்டா வந்தான். இந்த பா ரஞ்சித் இருக்கான், நானும் தாழ்த்தப்பட்ட இடத்துல சேர்ந்தவன் தான். பா ரஞ்சித் இருக்கிறவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறான் பாத்தீங்களா? அவன் எல்லாம் வந்து மு.க. ஸ்டாலினோட ஒரு கீ மாதிரி. மாமல்லன் படம் எடுக்கும்போது வந்து நான் உதயநிதி ஸ்டாலின் வச்சுதான் எடுத்தான். அன்னைக்கு வந்து இந்த நீட் தேர்வுக்கோசரம் எதிர்ப்பு காட்ட வேண்டியதானே. அன்னைக்கு என்ன கோவா ஸ்டேஜ்ல இருந்தான் தருதல. நான் ஒன்று டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுறேன், அதனால் நான் வந்து இவன் அனில் அப்படிலாம் நினைக்காதீங்க. எனக்கு அதெல்லாம் ஐ டோன்ட் ஈவன் கேர். பட் எனக்கு கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப டிவிகேவா டிஎம்கேவான்னு பார்க்குறப்ப டிவிகே வந்து டிஎம்கேவோட எவ்வளவோ பெட்டர்னு தோணுது. ஸோ என்னன்னு தெரியல, எனக்கு டிஎம்கேனாலே பயங்கரமான கோவம் வருது. ஏன்னா நம்ம வந்து ஒரு கட்சி சரி இப்போ தோத்துட்டு திருந்தி வேற மாதிரி ஏதாவது வரும் அப்படின்ற மாதிரிலாம் நான் நினைக்கல. திருந்த மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். திருந்த மாட்டேன்ல, வருந்த மாட்டேன்ல. பட் ஸ்டில் இன்னும் மக்களை முட்டாள்னு நினைக்க மாட்டாங்கன்னு நினச்சா இன்னும் அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ நான் வந்து போன வீடியோலேயே சொன்ன மாதிரி தான், எந்த பொலிட்டிக்கல் கட்சிக்கும் நீங்கள் லாயலாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா அவங்க வந்து உங்களை தே டோன்ட் ஈவன் கேர் அபவுட் யூ. இது எப்படின்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்கே வந்து ட்ராஷு ட்ரெஷர் அப்படிலாம் யாருமே கிடையாது. 2 பேருமே குப்பை தான். நான் சொல்கிறது எல்லா கட்சியும் சொல்கிறேன். ஸோ இங்கே நல்ல கட்சி கெட்ட கட்சியெல்லாம் கிடையவே கிடையாது. எந்த கட்சி பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும் அவ்வளோதான். யார் ரொம்ப கேடு கெட்டவனா இல்லாமல் ஓரளவு கெட்டவனா இருக்கா, அதுதான் இங்கே மேட்ரு. Thank you Jesus. Oh, actually it wasn't me. It was. No, it's okay. I'm used to it. அதனால மதமா இல்லைனா இந்த மதத்தைக்காரங்க தான் அந்த கட்சியை சப்போர்ட் பண்ணுவாங்க, இல்லைனா இந்த ஜாதிக்காரங்க தான் நம்ம அந்த கட்சியில் இருக்காங்க, இப்படிலாம் பார்க்காம அவங்க வந்து பவரில் இருந்தால் நம்மளுக்கு ஏதாவது பண்ணுவாங்களா? ஏதாவது ஒரு லைக் நம்மளுக்குன்னா நம்ம வீட்டுக்கு எதுவும் தேவையில்லை, நம்ம ரோடு பவர் கட்டு ஆகாமல் கொடுக்கறது, ஸோ நல்ல தண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக டெவலப் பண்ணாலே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி தான். இந்த மாதிரி யார் நம்மளுக்கு ஒரு ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான். நம்ம போடுற ஓட்டு நம்மளுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான். யார்கிட்ட போட்டால் நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வருமோ அந்த கட்சிக்கு போடுறது தான் கரெக்டு. அண்ட் இங்கே வந்து இப்போது பவரில் வந்து பிஜேபி இருக்காங்கல்ல, இவங்க வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூவில் பண்ணுற இஷ்யூவை அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்களான்னு தான் பார்க்கணும். சும்மா ஏதாவது ஒரு இஷ்யூ கொடுத்துட்டாங்க அப்படின்றதுக்காக அவங்கள பவர்லேருந்து ரிமூவ் பண்ண பார்த்தோம் அப்படின்னா பார்க்கலாம். எப்போ பார்க்கலாம்னா அவங்களோட பெட்டரான ஆப்ஷன் இருக்கிறப்ப பார்க்கலாம். இப்போ பிஜேபியோட பெட்டர் என்ன காங்கிரஸ் சொல்கிறீங்களா, சிஜேபி சொல்கிறீங்களா? காங்கிரஸ்லாம் வந்து நீங்கள் கம்பேரே பண்ணாதீங்க. ஏன்னா காங்கிரஸோட ஹிஸ்ட்ரிலாம் வந்து நீங்கள் யூடியூப்லேயே நிறையா இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். மீடியாவெலாம் நம்பாதீங்க, மீடியா ஃபுல்லாகவே பிஜேபி கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ அதை நம்பாதீங்க. நீங்கள் யூடியூப்பில் பழைய காங்கிரஸ் பண்ண அச்சீவ்மெண்ட் ஏதாவது இருக்கான்னு போய் பாருங்களேன். குப்பை மாதிரி ஆக்கியிருக்காங்க நாடை. பிஜேபி ஏதோ ஒரு பரவாயில்ல, ஏதோ ஓரளவாவது பரவாயில்லாமல் இருக்குது. ஸோ அதை கம்பேர் பண்ணுறப்ப இது பெட்டராக இருக்குது, அவ்வளோதான். மித்தபடி இங்கே மதமோ இதெல்லாம் கொண்டு வராதிங்க. ஏன்னா இப்போது காங்கிரஸ் வந்து மைனாரிட்டி ஓட்டை தான் டார்கெட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க லெஃப்டிஸ்ட்டு ஒரு ஐடியாலஜி உள்ளவங்க நீங்கள் நினைக்கிறீங்க. ஐடியாலஜிலாம் ஒன்றுமே கிடையாது, அவங்களுக்கு உங்கள் ஓட்டு தேவை, அவ்வளோதான். இந்த மாதிரி நேரத்தில் எடுத்த மாதிரி கடைசியில் எங்கெங்கெல்லாமோ சுற்றி பாலிடிக்ஸில் கூட ரிலிஜியன் இருக்குது பாருங்கள். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ கிறிஸ்டியன்ஸ் தானே இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்காக தான் நான் போட்டிருக்கேன்னு வச்சுக்குவோம். நீங்கள் வந்து லைக் என் ஃப்ரெண்டே வந்து நான் சொல்கிறேன், பிஜேபி ஆன்டி பிஜேபி, அவ்வளோ ஆன்டி பிஜேபி. ஏன்னு கேட்டால் அவன் வந்தான்னா கிறிஸ்டியன்ஸ் முஸ்லீம்ஸ் எல்லாம் நாடு கடத்திடுவாங்க. இன்னுமாடா இதை நம்பிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி தான் எனக்கு இருக்குது. ஏன்னா இப்போது அவங்க எத்தனை ஸ்டேட்டில் பவரில் இருக்காங்க, ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் இந்த மாதிரி முஸ்லீம்ஸ் கிறிஸ்டியன்ஸ்லாம் நாட்டை விட்டு போங்கன்னு எங்கேயாவது சொல்கிறாங்களா? இது வந்து எப்படின்னா கிளியராகவே அவங்க சர்ச்சில் பாஸ்டர் இருக்காங்கல்ல, அந்த பாஸ்டர்ஸ் சொல்கிறத நம்பி இவங்க வந்து ஒரு மாதிரி மேனிப்புலேட் ஆகிருக்காங்க. எந்தளவு மேனிப்புலேட்னா, இப்போ இந்த கட்சி பிஜேபி வந்து எனக்கு ஒரு மேட்டரே இல்லை. ஏன்னா நான் பிஜேபியில் என் ஃபேமிலிலையும் யாரும் கிடையாது, நானும் இந்த கட்சியில் கிடையாது.
இருந்தாலும் நான் பிஜேபியை பற்றி சும்மா சப்போர்ட் பண்ணாலே இவன் வந்து ஹிந்துசம் சங்கி, ஸோ இவன் வந்து கிறிஸ்டியானிட்டிக்கு எதிரானவன். நான் இப்பயும் சொல்கிறேன், எனக்கு மதத்து மேலே நம்பிக்கையே கிடையாது. எல்லாமே மனுஷன் உருவாக்குனது தான். மனுஷன், நான் சொன்ன மாதிரி தான், மனுஷன் இல்லைன்னா மதம் அழிஞ்சிரும். நீங்கள் கடவுளை கும்பிடுறீங்கல்ல, இவங்க வந்து அழிஞ்சிருவாங்க மனுஷன் இல்லை அப்படின்னா. நீங்கள் உங்கள் பசங்கள்கிட்ட இந்த மதத்தை பரப்பலைன்னா இந்த மதம் உங்கள்கிட்டருந்து அழிஞ்சிரும், உங்கள் ஃபேமிலியிலேருந்து. இதே மாதிரி உலகத்தில் எல்லாரும் முடிவு எடுத்தாங்க, யாருமே அடுத்த தலைமுறைக்கு கடவுளை சொல்லிக் கொடுக்கல அப்படின்னா நம்ம உருவாக்கின கடவுளை அழிஞ்சிருவார். இது வந்து நான் கிறிஸ்டியானிட்டி மட்டும் நான் சொல்லலை, முஸ்லீம்ஸுக்கும் சரி ஹிந்துஸ்க்கும் சரி, அதாவது எல்லா ரிலிஜியனும் மனுஷன் உருவாக்குனதான் நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போது சென்டினல் ஐலாண்ட் அப்படிலாம் இருக்குல்ல, இங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு மதம் எதுவுமே கிடையாது, அவங்களுக்கு கடவுள்னா என்னன்னு தெரியாது, அவங்க முன்னாடி கடவுளும் வரல. அப்படின்றப்ப மனுஷன் வந்து ஒரு கதையை உருவாக்கி, ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கி, லைக் இப்படி தான் ப்ரே பண்ணணும்னு உருவாக்கி ஒரு கான்செப்டில் வர்றது தான் ரிலிஜியன். ஸோ இதுக்காக நீங்கள் வந்து மித்த மனிதனை வந்து உங்கள் நம்பிக்கையிலேருந்து வேறுபட்ட மித்த மனிதனை வந்து ஹேட் பண்ணுன்றது எனக்கு முட்டாள்தனமாக எனக்கு தோணுது. எல்லாமே மனுஷன் உருவாக்குனது தான் அப்படின்ற கான்செப்ட் தான். இதில் ஏதாவது தப்பு இருந்ததுன்னா ஏன்னு சொல்லுங்கள். நீங்கள் வந்து ட்ரிகர் ஆகாதீங்க, உங்கள் மதத்தை வந்து நான் புண்படுத்தின்னு ட்ரிகர் ஆகாதீங்க. நான் சொல்லி உங்கள் மதம் எதுவும் மாறுமானா மாறவே மாறாது. பட் நீங்கள் சொன்னால் மாறும். என்னன்னா உங்கள் மதத்தில் என்ன தப்பு இருக்குது, இல்லை ப்ரோ எங்கள் மதத்தில் வந்து இது கரெக்டாக இருக்குது, ஸோ அதனால் இவர் தான் காட் அப்படின்னு நீங்கள் நம்புனீங்கன்னா போட்டுவிடுங்க. ஆனால் என் பிலீஃபில் நான் வந்து எல்லா மதத்தையும் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். அப்படின்றப்ப எனக்கு ஃபைனலாக தெரிய வந்தது என்னென்னா, எல்லாமே மனுஷன் உருவாக்குனது தான், எல்லாமே ஒரு கதை தான், எதுவுமே ப்ரூஃப் கிடையாது. சரி கைஸ், அவ்வளோதான். இந்த மாதிரி குப்பை கண்டென்ட்டை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னால வீடியோவா போஸ்ட் பண்ணிடுவேன், பட் யூடியூப் அல்கோரிதம் உங்ககிட்ட அப்போனா தான் கரெக்டாக வந்து சேர்க்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே ரிலன்ட்லெஸ்.